ரயில்வே துறை சம்பந்தமான திருச்சி மாநகர் மக்களின் நீண்டகால கோரிக்கை, கிட்டத்தட்ட சில கோரிக்கைகள் பொறுத்திருக்கு 10 வருஷம், சில கோரிக்கைகள் 15 வருஷ கோரிக்கைகள், சில முக்கியமான கோரிக்கைகள் சம்பந்தமாக நான் இந்த கடந்த ஒரு வருடத்தில் ஒருமுறை இல்லை, இருமுறை இல்லை, பலமுறை ஒன்றிய ரயில்வே துறை அமைச்சர் மாண்புமிகு அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் அவர்களை சந்தித்து, நம்முடைய சதன் ரயில்வே ஜிஎம் பொதுமேலாளர் அவர்களை சந்திச்சது, பிளஸ் இங்க நம்முடைய திருச்சி கோட்ட மேலாளர் அவரு சந்திச்சது. அதன் விளைவாக நான் கொடுத்த அந்த பல கோரிக்கைகள், திருச்சி மாநகர் மக்களின் கோரிக்கைகளில் சில முக்கிய கோரிக்கைகளுக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டு அதற்கான ஆரம்ப கட்ட பணிகள் நடைபெற இருக்கின்றன. சில இடத்துல வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க அவங்க. இது சம்பந்தமாக இன்னைக்கு கள ஆய்வு. இதுல ரயில்வே துறை திருச்சி கோட்டத்தை சார்ந்த ரயில்வே துறை அதிகாரிகள் இதுல கலந்துக்கிட்டாங்க. இதுல பொறுத்த வரைக்கும் முதல்ல நாங்க போன இடம் வந்து நம்ம சஞ்சீவி நகர்ல எல்சி 317 லெவல் கிராசிங் 317 அங்க வந்து ரயில்வே ஓவர் பிரிட்ஜ். இது பல வருஷ கோரிக்கைகள். அந்த இடத்துல பாத்தீங்கன்னா நிறைய பள்ளி கல்லூரி மாணவர்கள் போறது, காலை நேரத்திலயும் மாலை நேரங்கள்லயும் அலுவலகங்களுக்கு போறவங்களுக்கு மிக சிரமங்கள் ஏற்பட்டு அங்க போக்குவரத்து நெரிசல்கள், விபத்துகள் நிறைய தொடர்ந்து ஏற்படுது. கிட்டத்தட்ட 10 வருஷத்துக்கு மேலே இது கோரிக்கை கேட்டிருந்தாங்க. அங்க ரயில்வே ஓவர் பிரிட்ஜ் அது சாங்ஷன் ஆகி அது ஒர்க் கிட்டத்தட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அங்க என்னன்னா, அங்க போன இடம் அங்க போயிருக்கும் போது அந்த பணியில மேற்பார்வை எடுக்கன்னு போகும்போது அப்ப என்ன சொன்னாங்கன்னா, அங்க பக்கத்துல இன்னொரு ஒரு லெவல் கிராசிங் இருந்தது. பக்கத்துல அங்க இருந்து ஒரு 100 மீட்டர்ஸ் தான் இருக்கும். அப்போ அங்க இருக்கிற பகுதி மக்கள், குறிப்பா அங்க இருக்கிற ரெசிடென்சியல் அசோசியேஷன் சார்ந்த அவங்க வந்து நிறைய பேர் எங்கிட்ட சொன்னாங்கன்னா, இந்த லெவல் கிராசிங்ல நிறைய இங்க டிராபிக் ஜாம் ஆகுதுங்க, அதனால இங்க எங்களுக்கு அட்லீஸ்ட் ஒரு சுரங்கப்பாதை ஏற்படுத்தி கொடுங்கன்னு ஒரு கோரிக்கை வச்சிருந்தாங்க. அப்ப அந்த நேரத்திலேயே அங்க இருக்கிற அங்க கூட ஒரு அதிகாரி வந்து ரயில்வே துறை அதிகாரி வந்திருந்தா அவர்கிட்ட பேசிட்டு அன்னைக்கு மத்தியானமே நம்ம திருச்சி கோட்டை மேலாளர் அவரை சந்திச்சு, சார் நீங்க வந்து இங்க ரயில்வே ஓவர் பிரிட்ஜ் இங்க இந்த இடத்துல போடுறீங்க, எல்சி 317 போடுறீங்க, அப்ப மேண்டேட்லயே அது பக்கத்துலயே நீங்க சப்வே ஒன்று போடணும். நீங்க அப்படி அந்த சப்வே வந்து நீங்க இன்ஸ்டெட் ஆஃப் அங்க பதில் நீங்க இந்த இடத்துல போட்டுட்டீங்கன்னா ஸோ ஒரே இதுல நம்ம ரெண்டு இது முடிச்சிடலாம்னு சொல்லிட்டு அவருக்கு கோரிக்கை வச்சு அப்பவே அவங்க டிராயிங்ஸ் எல்லாம் கொடுத்து எல்லாம் டிஸ்கஸ் பண்ணதப்போ அப்போ கண்டிப்பா பண்ணிடலாம்னு சொன்னாங்க. ஸோ இப்போ என்ன இருக்குன்னா, இப்போ இன்னைக்கு அந்த ஸ்பாட் விசிட் போகும்போது சஞ்சீவ் நகர்ல அங்க ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி எங்க ரயில்வே ஒரு பிரிட்ஜ் வேலை நடந்துட்டு இருக்கு. அந்த சப்வே பொறுத்த வரைக்கும் ரெண்டுத்துக்கும் நடுவுல ஒரு அந்த ஏற்கனவே எங்க மக்கள் கேட்ட அந்த இடத்துல இருந்து அவங்க ஆக்சஸ் கொடுத்து இந்த இதுல முடிகிற மாதிரி. ஸோ அது சாத்தியக்கூறுகள் இருக்கு. பிளஸ் எங்கன்னா அங்க வேற வீடுகளும் எதுவுமே கிடையாது. அங்க மாநகராட்சி சம்பந்தப்பட்ட ஒரு கால்வாய் சாக்கடை மாத்திரம் போகுது. அது மாத்திரம் நீங்க கார்பரேஷன் கிட்ட சொல்லி நீங்க மாநகராட்சி சொல்லி நீங்க அதை கிளியரன்ஸ் பண்ணி கொடுத்துட்டீங்கன்னா அந்த சப்வேயும் நம்ம பண்ணி முடிச்சலாம்னு சொல்லிட்டு ஒரு மகிழ்ச்சிகரமான செய்தியை ரயில்வே துறை அதிகாரிகள் சொல்லியிருக்கிறாங்க. அது முதல் பணி காலையில முதல் பணி. அதுக்கு அப்புறம் ரெண்டாவது பொறுத்த வரைக்கும் மேல குமரேஸ்வரம் உங்களுக்கு தெரியும். அந்த இடத்துலயும் கிட்டத்தட்ட 15 வருஷ கோரிக்கை. அங்க ரயில்வே மேம்பாலம் கேட்டு ஒரு கோரிக்கை இருந்தது. அங்க என்னன்னா, அந்த ரயில்வே மேம்பாலம் வர்ற இடத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த இப்ப இருக்கிற சாலை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஒரு வளைவா இருக்கும் போது அங்க குடியிருப்பு அங்க வீடுகள் நிறைய இருக்கிறதுனால நிறைய சாத்தியக்கூறுகள் இல்லாம இருந்தது. நம்ம தொடர்ந்து அதை வலியுறுத்தினால இது பல வருஷ கோரிக்கை. குறிப்பா காலையிலயும் மாலை நேரங்கள்லயும் அங்கேயும் இதே மாதிரிதான் கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான பள்ளி மாணவர்கள், கல்லூரி மாணவர்கள், குறிப்பா அது பிஹெச்சி இதுக்கு போறதுக்கு வந்து அந்த பாதையை யூஸ் பண்றாங்க. ஸோ அங்கேயே வந்து ஒரு தேவைப்பட்டதுனால இப்ப என்ன பண்ணிருக்காங்கன்னா, அங்கிருந்து ஒரு 100 அடி தள்ளி வந்து அங்க ரயில்வே மேம்பாலத்தை போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு அதிகாரிகள் சொல்லியிருக்காங்க. பட் இனி அதுக்கு அப்ரூவல் ஆகல. அதுக்கு வந்து ஒரு டிராயிங், ஒரு ஃபீசிபிலிட்டி ரிப்போர்ட் மாதிரி டிராயிங் மாதிரி போட்டிருந்தாங்க. அங்க இருக்கிற பகுதி மக்கள் எல்லாம் பேசி செஞ்சு அது அடுத்த ஸ்டேஜ் என்னன்னா, இப்போ டிபிஆர் போகணும். பட் அட்லீஸ்ட் இட் இஸ் பாசிபிள்ங்கிறத இன்னைக்கு ரயில்வே துறை அதிகாரிகள் சொல்லியிருக்கிறாங்க. அது வந்து நான் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் அடுத்து அமைச்சர்கிட்ட கொண்டு போய் அதுக்கு உண்டான ஒப்புதல் வாங்கணும். அது மாத்திரம் கிடையாது, ரயில்வே துறை மாத்திரம் கிடையாது. இங்க என்னன்னா, அந்த ரயில்வே தண்டவாளத்து மேல மேம்பாலம் வந்துடும். ஆனா இரு பகுதியிலையும் பொறுத்த வரைக்கும் அங்க சாலை அங்க இருக்கிற இடத்துல வந்து நம்ம மேம்பாலம் கொண்டு வரதுனால நம்ம மாநில அரசு அந்த நிறைய நிதி மாநில அரசு அங்க சில துறைகளுடைய வாட்டர் ரிசோர்சஸ் டிபார்ட்மெண்ட் அங்க இருக்கிற நம்ம யூனியன் ரோடு இருக்கு. ஸோ இதெல்லாம் அவங்களுடைய ஒப்புதலை நமக்கு தேவைப்படுது. ஸோ ரொம்ப இனிய சவாலான விஷயம் தான். இருந்தாலும் ரயில்வே துறை பொறுத்த வரைக்கும் நாங்க பண்ணி முடிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அது ஒரு பாசிட்டிவ் ஸ்டெப். அது இதற்கு அடுத்தபடியாக நாங்க போனது வந்து நம்ம மஞ்சத்திடலாம் மேற்கண்டார்கோட்டை அங்க போயிருந்தாங்க. அங்க பொறுத்த வரைக்கும்னா நீண்ட கிட்டத்தட்ட 10 வருஷமா இதா இருந்த ஒரு ரயில்வே மேம்பால கோரிக்கை நிறைவேற்றப்பட்டு
ஒப்புதல் அளிக்கப்பட்டு அங்க பணிகள் வந்து அடுத்து நீ சில மாதங்கள் ஆரம்பிச்சிருவாங்க. அதுக்கு மத்தியில பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் அங்க மெமு ஷெட் ஒண்ணு வேலை நடந்துட்டு இருக்கு. ரயில்வேஸ் மெமு ஷெட் வேலை நடந்துட்டு இருக்கு. அந்த மெமு ஷெட் வேலை நடந்துட்டு இருக்கிறதுனால உங்களுக்கு இந்த சைடை பொறுத்த வரைக்கும் நிறைய குடியிருப்பு ரயில்வே குடியிருப்புகளே நிறைய இருக்கு. பிளஸ் ஜனங்க நிறைய குடியிருப்பு பகுதி இருக்கிறதுனால அந்த மெமு ஷெட் வந்துட்டோம்னா அப்ப நம்ம பல்லாயிரக்கணக்கான மக்கள் வந்து நாங்க அந்த பாதையை யூஸ் பண்ண முடியாது எப்படி நாங்க போறதுன்னு சொல்லிட்டு ஒரு பல்வேறு நாளிதழ்கள்லயும் உங்க டிவி சேனல்ல அப்போ ஒரு செய்தியை வந்திருந்தது. எப்படி கூட ஜனங்கள் அங்க போராட்டம் பண்ணாங்க. இப்போ என்னன்னா அங்க ஒரு சப்வே நம்ம கேட்டிருந்தோம். நான் வந்து அன்னைக்கு புதுமை அவர் நம்முடைய கோட்டை மேலாளர்கிட்ட சொல்லி மேல அமைச்சர்கிட்டயும் சொல்லி இது வந்து முக்கியமான ஒரு பிரச்சனை. நீங்க மெமு ஷெட் கட்டுறது நல்ல வரவேற்கத்தக்கதான். ஆனா வந்து இது பல ஆண்டு காலமாக இன்னைக்கு அந்த பகுதி மக்கள் குறிப்பா ரயில்வே தொழிலாளர் குடும்பங்களே நிறைய பேர் அதை பயன்படுத்துறாங்க. அதனால அதை மூட முடியாது. மாற்றுப்பாதை எங்களுக்கு ஏதோ ஒண்ணு இது நீங்க செஞ்சு கொடுக்குன்னு சொன்னதுனால அங்க சப்வே ஒண்ணு அவங்க ப்ரொபோஸ் பண்ணியிருந்தாங்க. ஆனா அந்த சப்வே பொறுத்த வரைக்கும்னா கொஞ்சம் அந்த உயரமும் பொறுத்த வரைக்கும் அகலமும் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் குறுகலா இருந்தது. இனிஷியலா அவங்க கொடுத்தது வந்து 4.5 அடி 4.5 மீட்டர் அகலமும் 3.5 மீட்டர் வந்து உயரமும் கொடுத்திருந்தாங்க. நான் என்ன சொல்லியிருந்தேன் குறைஞ்சபட்சம் எனக்கு ஒரு ஆம்புலன்ஸ் உள்ள போகணும் இருவழி பாதை இருக்குன்னு சொல்லிட்டு 7.5 மீட்டர் அகலமும் உங்களுக்கு ஒரு 5.5 மீட்டர் உயரமும் நான் கேட்டிருந்தேன். அது முடியாதுன்னு சொல்லி ரெண்டுத்துக்கு மத்தியில வந்து கிட்டத்தட்ட இப்போ வந்து 5.5 மீட்டர் அகலம் உயரம் வந்து 3.66 மீட்டர்ஸ் உயரம் சொல்லிட்டு ஒரு ஆம்புலன்ஸ் போல ரெண்டு இருவழிலையும் வாகனங்கள் போன மாதிரி அதுக்கு அப்ரூவல் ஆயிடுச்சு. ஒப்புதல் அளிக்கப்பட்டு அந்த சப்வே பொறுத்த வரைக்கும் வேலை இப்பயே ஆரம்பிச்சிடறாங்க. இப்பயே ஆரம்பிச்சு என்ன வாக்குறுதி கொடுத்திருக்காங்கன்னா ஆகஸ்ட் மாசத்திலேயே ஆகஸ்ட் செப்டம்பர் மேக்சிமம் அந்த சப்வே நாங்க முடிச்சிருவோம்னு சொல்லியிருக்காங்க. நான் ஒரே ஒரு இது ரயில்வே துறை அதிகாரிகிட்ட நான் கேட்டிருந்தேன் நானு நீங்க தயவு செய்து அந்த சப்வே போட்டு முடிச்சதுக்கு அப்புறம் மேல ட்ராக் ஒர்க் ஆரம்பிங்க. இன்கேஸ் நீங்க ட்ராக் ஒர்க் போட்டுட்டீங்கன்னா கிட்டத்தட்ட பலாயிரம் சும்மா 100 பேர் கிடையாது பலாயிரக்கணக்கான மக்கள் அந்த பகுதியை அந்த பாதை யூஸ் பண்ணிட்டு இப்போதைக்கு டெம்பரரி யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு வந்து ஒரு இடையூறா வந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க வாக்குறுதி கொடுத்துருக்காங்க. செப்டம்பருக்குள்ள நாங்க கண்டிப்பா அந்த சப்வே ஒர்க் முடிச்சிருவோம். முடிச்சுட்டு தான் அந்த மேம்பாலம் அதே இடத்துல மேம்பாலம் ஒன்று வருது. அந்த மேம்பாலம் பொறுத்த வரைக்கும் அதுவே கிட்டத்தட்ட 10 வருஷம் கோரிக்கை இருந்தது. அதுல என்னன்னா ரயில்வே துறைக்கும் மாநில நெடுஞ்சாலைத்துறைக்கும் ஒரு இடம் ரீதியா ஒரு பிரச்சனை இருந்தது. அதுவுமே இன்னைக்கு பேசி முடிச்சு அந்த அந்த மேம்பாலம் வர்றதுக்கு உண்டான சாத்தியக்கூறு எல்லாமே வந்திருக்கு. அப்புறம் அதுவும் அப்ரூவல் ஆயிருக்கு. கடைசி என்னன்னா அந்த மெமு ஷெட் இருக்கிற இடத்துல பொறுத்த வரைக்கும் ரீசெண்டா ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பார்த்திருப்பீங்க. அதாவது நம்ம வந்தே பாரத் மெட்ரோ ட்ரெயின்ஸ் ரிப்பேர் பண்றதுக்கு பழுதுபட்ட பாக்குறதுக்கு வந்து ஒரு ஒர்க் ஷாப் வந்து ஒரு 300 கோடி ரூபாய் செலவுல வந்து ரயில்வே துறை வந்து ஒரு ப்ரொபோசல் தான் ஒரு ப்ரொபோசல் தான் கொடுத்துருந்தாங்க. அது இனி அதுக்கு ஒப்புதல் வரல சாங்ஷன் வரல. அதுக்கு பொறுத்த வரைக்கும் நான் ரயில்வே துறை அமைச்சர்கிட்டயும் நான் கோரிக்கை கொடுத்துருக்கேன். இது கண்டிப்பா வந்து அதை நிறைவேற்றணும். போர்டுக்கு போயிருக்குது கண்டிப்பா நம்ம நிறைவேற்றணும். அது வர்றதுனால என்னன்னா ஏற்கனவே வந்தே பாரத் உங்களுக்கு தெரியும் நமக்கு திருச்சிக்கு மாத்திரம் கிடையாது நம்மளுடைய தென் மாவட்டங்களுக்கு நிறைய பேர் அதை பயன்படுத்துறாங்க. இங்க திருச்சியில அந்த ஒர்க் ஷாப் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க நம்மளுடைய அந்த வந்தே பாரத் பழுது பார்க்கிற அந்த ஒர்க் ஷாப் வந்துச்சுன்னா கூடுதல் வந்தே பாரத் ட்ரெயின்கள் நம்ம திருச்சி வழியில போறோம். இங்க இருந்தும் நிறைய ட்ரெயின்கள் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இங்க ஒர்க் ஷாப் இருக்கிறதுனால சொல்றேன்னா கூடுதல் நமக்கு அந்த வந்தே பாரத் ட்ரெயின் நமக்கு திருச்சி வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. பிளஸ் என்னன்னா 300 கோடி ரூபாயில வந்து முதலீடு வரும்போது இங்க வேலை வாய்ப்புகள் இங்க உருவாகிறதுக்கு நிறைய நம்ம வாய்ப்புகள் இருக்கு. அதனால நம்முடைய ரயில்வே துறை அமைச்சர்கிட்டயும் நான் கோரிக்கை வச்சிருக்கிறேன். அடுத்து நான் டெல்லிக்கு போகும்போது மறுபடியும் அதை நினைவூட்டுறது அது சம்பந்தமான இன்றைய நிலை என்ன ரயில்வே துறை அதிகாரிக்கு கேட்டிருக்கிறேன். அதுக்குடைய மற்ற விவரங்கள் கொடுங்க அமைச்சர்கிட்ட பேசுறேன்னு சொல்லியிருக்கிறேன். இது இன்றைய அதே வந்து உங்களுக்கு தெரியும் மாரிஸ் பாலம் தெரியும் உங்களுக்கு. அது கிட்டத்தட்ட 1.5 வருஷமா அது அப்படியே கிடப்புல இருந்தது. முதல் டிஷா மீட்டிங் இது வரைக்கும் 3 மீட்டிங் நடத்திருக்கோம் நம்ம என் தலைமையில. முதல் டிஷா மீட்டிங்ல வந்து அந்த நான் கோரிக்கை வச்சிருந்தேன் அந்த மாரிஸ் பாலம் பொறுத்த வரைக்கும் அது நீண்ட காலமா அப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கண்டிப்பா நாங்கள் அகற்றின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் நம்மளுடைய சதன் ரயில்வே ஜிஎம் அவர்கிட்டயே நான் ப்ரொபோசல் கொடுத்திருந்தேன். இந்த மாதிரி இங்க ரொம்ப நாளா இருக்கு நீங்க ரயில்வே துறை பண்ணி முடிக்காதனால அந்த பாலத்தை பழைய பாலத்தை நீங்க டிஸ்மேண்டில் பண்ணாதனால அந்த ஒர்க்கே நிக்குது அப்படின்னு சொன்னதுனால அவங்க என்ன சொன்னாங்கன்னா நாங்க ஜூனுக்குள்ள நாங்க பண்ணிடுவோம்னு சொன்னாங்க. நம்ம கோட்டை மேல திருச்சி கோட்டை மேலாளர் ஒரு வாக்குறுதி கொடுத்திருந்தார் ஜூனுக்குள்ள பண்ணிடுவோம். உங்களுக்கு சென்ற மே 13ஆம் தேதி நினைக்கிறேன் அந்த பணி அன்னைக்கு டிஸ்மேண்டில் பண்ணி முடிச்சிருந்தா பேப்பர் எல்லாத்தையும் வந்திருந்தது. இப்போ அந்த இடத்துல போய் பார்த்திருந்தோம். அவங்களும் என்ன சொல்லியிருக்காங்க ரயில்வே துறை சார்பா என்ன சொல்லியிருக்காங்கன்னா அவங்க ஒரு டிசம்பர் ஜனவரி 2026 அவங்க ரயில்வே துறை சார்பா அதை முடிச்சிருவாங்க. அவங்க முடிச்சதுக்கு அப்புறம் தான் அதை இணைக்கிற அந்த இது பாத்தீங்கன்னா நம்ம ஹைவேஸ் அவங்க இது பண்ணிடுவோம். அவங்ககிட்டயே நான் கேட்டேன் அவங்க முடிச்சதுல இருந்து ஒரு 4 மாசத்துக்குள்ள நாங்க முடிச்சிருவோம் அப்படின்னு சொன்னா பழைய அந்த மாரிஸ் மேம்பாலம் இது பொறுத்திருக்கு அந்த அங்க புதிய மேம்பாலம் உருவாக்கப்பட்டு மக்கள் பயன்பாட்டுக்கு பொறுத்து என்னுடைய அனுமானம் பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு கொடுத்த வாக்குறுதியை பொறுத்து உங்களுக்கு பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் மே ஜூன் 2026 அது பயன்பாட்டுக்கு வருங்கிறது நான் அவங்ககிட்ட
ரயில்வே துறைகிட்டயும் சரி, நம்முடைய நெடுஞ்சாலைத்துறைகிட்ட 2 பேருக்கிட்டயும் நான் அந்த ஷெட்யூல் ஆஃப் ஒர்க் கேட்டிருக்கிறேன். அவங்க ஷெட்யூல் ஆஃப் ஒர்க் இன்னைக்கு எனக்கு கொடுத்துருக்காங்க. அவங்க பைல் ஸ்டேஜ் என்ன பண்ண போறாங்க, அடுத்து எந்தெந்த ஸ்டேஜ் எது முடிக்க போறாங்க சொல்லி நான் கேட்டேன். அடுத்த செப்டம்பர் அக்டோபர்ல மழை காலம் வந்துடும். அதையும் நீங்க சொல்லி சேர்த்து தான் நீங்க சொல்றீங்க. அந்த மழை காலத்துல எப்படி 1 மாசம் வேலை தடைபடும். அன்னைக்கு நான் மறுபடியும் நான் டிசம்பர்ல கேட்கும்போது சார் மான்சூன் சார் அதனால எங்களுக்கு தடைபடும் இல்ல சார், நாங்க அதெல்லாம் ஃபேக்டரின் பண்ணி தான் நாங்க சொல்லியிருக்கோம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஜூன் 2026க்குள்ள நம்மளுடைய பழைய மாரிஸ் மேம்பாலம் புதிய மேம்பாலம் அங்கு உருவாக்கப்பட்டு மக்கள் பயன்பாட்டுக்கு வருங்கிறது அதை நான் இன்னைக்கு சொல்லியிருக்கேன். எந்த இதுக்கு ஃபண்ட் ஏதோ இஷ்யூஸ் இல்ல. அதாவது என்னன்னா ரயில்வே சைட்ல கொஞ்சம் ஒரு 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 கொஞ்சம் ஒர்க் வந்து கொஞ்சம் அங்க காலதாமதம் ஏற்பட்டிருக்கு ரயில்வே துறை சார்பா. நம்மளுடைய மாநில நெடுஞ்சாலைத்துறை பொறுத்தவரைக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது. அவங்க சைட் இன்ஃபேக்ட் நீங்களே பார்க்கலாம், 2 சைடுல அந்த ஒரு பண்ட் எல்லாம் போட்டு அந்த கான்கிரீட் ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாம் போட்டுட்டாங்க. நடுவில் இந்த டிராபிக் மேல இருக்கிற இந்த போர்ஷன் ரயில்வே போர்ஷன் மாத்திரம் தான் இந்த வேலை நடக்குது. இப்ப நான் போயிருந்த போது பைலிங் ஒர்க் இப்போ ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கு தோன்ற இப்போ இனிஷியலா பைலிங் தான் போட போறாங்க. ஸோ ஃபண்ட் ரிலேட்டட் இஷ்யூஸ் கிடையாது. இப்போ எனக்கு என்னன்னா ஆஸ் இட் இஸ் இருக்கிறதுக்கு ஜூன் 2026 வந்து அது பயன்பாட்டுக்கு வந்துடும். என்னுடைய இது ஃபண்ட் இஷ்யூஸோ இனி எந்த இஷ்யூஸோ வர்றதுக்கு வாய்ப்பு கிடையாது. நான் வேற எதையும் கேட்டேன், வேற ஏதாவது டிபார்ட்மெண்ட்ல ஏதாவது தடை இது இருக்குமா இல்லாத கோஆர்டினேஷன் இஷ்யூ இல்லை, எதுவுமே கிடையாது சார். நாங்க ரெண்டு பேரும் சொன்னாங்க நாங்க ஜூன் 2026 முடிச்சலாம் சொல்லியிருக்கோம். இதே மாதிரி மற்ற சஞ்சீவி நகர் மேம்பாலம் மஞ்சள் இதுக்கும் ஒரு டைம் பவுண்ட் மட்டும் அடுத்த முறை தட் இஸ் வை ஐ அம் ஹியர். நான் மெயினா அந்த ஸ்பாட் விசிட் போறதே காரணம்னா ஒரு திட்டத்தை நம்ம அறிவிக்கிறோம், அந்த திட்டத்தை அறிவிக்கிறோம், அதுக்கப்புறம் டெண்டர் ப்ராசஸ் விடுறது, அப்புறம் அதுக்கு ஃபண்ட் சாங்ஷன் கொடுக்கறது. இதுக்கு மத்தியில் என்னன்னா வேற டிபார்ட்மெண்ட் ஏஜென்சிஸ் இருக்கு. உதாரணம் பாத்தீங்கன்னா நம்ம அந்த மேற்கற்கண்டார் கோட்டையில வந்து அங்க ஹெச்டி லைன் போகுது, பெரிய டவர் இருக்கு. ஹெச்டி டவரை கண்டிப்பா அதை ரிமூவ் பண்ணதான் சொல்லியிருக்காங்க. அந்த இடத்துல எக்ஸாக்டா அந்த லொகேஷன் தான் அந்த பாலம் வருது. அப்போ நான் அவங்ககிட்ட போய் சொல்லிட்டேன், எனக்கு ப்ரையரா 1 மந்த் முன்னாடியே எனக்கு ஒரு ரெப்ரசன்டேஷன் கொடுத்துருக்கு ரயில்வேஸ்ல இருந்து. கண்டிப்பா நான் அமைச்சர் நம்முடைய மின்சாரத்துறை அமைச்சர்கிட்டயும் சரி உயர் அதிகாரிகள் பேசிட்டு அது பண்ணாங்கன்னா அது ஒரு டைம். இந்த மாதிரி விஷயங்களை தான் என்ன மாதிரி பப்ளிக் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் வந்து வி கம் இன் பிளேஸ் ஆக்சுவலி. ஏன்னா உதாரணம் ரயில்வே துறை அதிகாரி வந்து ஒரு மாநில நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகிட்டயோ ஒரு மின்சாரத்துறை அதிகாரி பேசும்போது அப்கோர்ஸ் அது ஃபைல் பெண்டிங்கா இருக்கலாம், இல்ல நான் வந்து கொஞ்சம் லேட் ஆகலாம். எங்களை மாதிரி போன்ற ஆண்கள் போய் போகும்போது அதை அழுத்தம் கொடுக்கும் பொழுது கண்டிப்பா வந்து அந்த ஃபைல் ப்ராசஸ் வந்து குயிக்கா அவங்களுக்கு. அதனால அவங்ககிட்டயே நான் கேட்கிறேன், எனி திங் ஏதாவது இன்டர் டிபார்ட்மெண்ட் இஷ்யூஸ் இருக்கா சொல்லுங்க, தயவுசெய்து எங்கிட்ட கொடுங்க நான் சொல்லுங்க, நான் பண்ணிக்கிறேன்னு சொல்லியிருக்கேன். ஸோ இதெல்லாம் நீங்க சொல்ற மெயின் வரிதான் எனக்கும். அதனாலதான் ஸ்பாட் விசிட்டே போறது, அவங்ககிட்ட ஒரு கமிட்மெண்ட் வாங்குறது. இன்னைக்கு நான் போயிருக்கிற விசிட்டை பொறுத்த வரைக்கும் மினிட்ஸ் போட்டுறாங்க. இன்னைக்கு என்ன நடந்தது, காலையில இருந்து நடந்தது என்ன நடந்தது, யார் யார் என்னென்ன கமிட்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ எவ்ரி மந்த் பொறுத்த வரைக்கும் நான் நாடாளுமன்ற உறுப்பினரா அது ப்ராக்ரஸ் நான் பார்க்க போறேன். ஏன் நிக்குது ஃபைல் நிக்குது, ஏன் நீங்க சொன்ன ஷெட்யூல் கூட இது நடக்கலங்கிறது. அப்படி பண்ணாதான் நம்ம அட்லீஸ்ட் இந்த 4 வருஷத்துக்குள்ள ஓரளவு நான் முடிக்க முடியும். நான் சொன்ன சில இதெல்லாம் நான் அறிவிச்சதெல்லாம் முடியும். ஏன்னா எனக்கு பயம், சிலதெல்லாம் நீங்க சொல்ற மாதிரி 15 வருஷம் ஜிகோனர் முதற்கொண்டும் 15 இயர்ஸ் நடக்கல. இன்னைக்கு வந்து அதுக்கு ஒரு சரி நடக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு அறிவிப்பு வந்திருக்கு, என் மூலியமா வந்திருக்கு, அதிகாரி மூலியமா சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் இதுக்கு மத்தியில நிறைய சவால்கள் இருக்கு. இப்ப நான் சொன்னதுல பல சவால்கள் இருக்கு. அதை கோஆர்டினேட் பண்றது செய்யறது இதுதான் என்னுடைய வேலை. அது எனக்கு அந்த பயம் இருக்கு. சொல்லிட்டோம், முடிக்கணும். அது ஒரு நம்பிக்கை ஏற்பட்டு இருக்கு, அந்த நம்பிக்கைக்கு பாத்திரமா நான் நடந்துக்கணுங்க. இந்த பிரஸ் மீட்டே அதுக்காண்டி தான். என்ன ஸ்டேஜ் நான் சொல்றதை விட இப்ப என்ன ஸ்டேஜ்ல இருக்கு அங்க அடுத்த முறை நீங்க பார்க்கும்போது நீங்க எங்கிட்ட கேள்வி நீங்க கேட்கலாம். திருச்சி கரூர் நேற்று கூட ஒரு ஆடியோ திருச்சி கரூர் பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் நம்ம வீட்ல நம்ம பேசியிருந்தோம். திருச்சி கரூர் பொறுத்த வரைக்கும் இட்ஸ் லாங் பெண்டிங், ரொம்ப வருஷம் இருக்கு. இன்ஃபேக்ட் நானே அந்த ரோடு இப்போ கோயம்புத்தூருக்கோ ஈரோடுக்கு போகும்போது அந்த சைடு தான் யூஸ் பண்றோம். ரொம்ப போக்குவரத்து நெரிசல், குறிப்பா காலை நேரங்கள் மாலை நேரங்கள் ரொம்ப இதா இருக்கு. இப்ப என்னன்னா அவங்க வந்து அன்னைக்கு நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகிட்ட பேசும்போது அவங்க என்னன்னா ஒரு சேலஞ்ச் முன்னாடி இருந்தது. அதாவது ஒரு சைடு காவேரி, ஒரு சைடு ரயில்வே ட்ராக், ரெண்டுக்கு நடுவுல பாத்தீங்கன்னா அதை எக்ஸ்பேண்ட் பண்றதுக்கு இம்பாசிபிள். அதனால அவங்க புது ரூட்டே கொடுத்துட்டாங்க, ஐடென்டிஃபை பண்ணிட்டாங்க, மேப் பண்ணிட்டாங்க அவங்க. அது வந்து அது விஷயமா வந்து நான் இன்ஃபேக்ட் அடுத்து அவங்ககிட்ட மீட்டிங் உட்கார போறேன். டீட்டெயிலா ஒரு மீட்டிங் உட்கார்ந்து செஞ்சு டெஃபினட்டா அடுத்த பிரஸ் மீட்ல வந்து அதை எப்போ ஆரம்பிக்க போறாங்க செய்யறாங்க, அது என்னென்ன சேலஞ்சஸ் இருக்கு உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கிறேன். இப்போ ஆசெட்ஸ் பொறுத்த வரைக்கும் மேம்போக்கா தான் இன்ஃபர்மேஷன் இருக்கு. பட் இன்னைக்கு திருச்சி இந்த பகுதி மக்கள் மத்தியில மிகப்பெரிய ஒரு கேள்வி என்னன்னா அந்த கரூர் அந்த திருச்சி கரூர் இது பொறுத்த வரைக்கும் அது ரொம்ப காலதாமதம் ஏற்பட்டிருக்கு, விபத்துகள் இருக்கு. நீங்க சொல்ற மாதிரி அவங்க ஒரு ஆர்டிஓவே அவங்க இறந்துருக்கிறாங்க அவங்க. ஸோ டெஃபினட்டா அதுக்கு உண்டான முக்கியத்துவம் கண்டிப்பா நான் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். நீங்க மஞ்சள் சொல்றீங்களா?
அரியமங்கலம். அரியமங்கலம் சரி. அவங்க வந்து இப்ப மாற்று வழி அவங்க என்ன இருக்கு, வேற இடம் ஏற்பாடு பண்ணிக்கலாம். அவங்க காலி பண்ணிட்டு அந்த இடத்துக்கான அமௌண்ட் யார் தருது அப்படிங்கிற ஒரு பிரச்சனை இருக்கு. அது எப்படி இல்ல அரியமங்கலம் பொறுத்த வரைக்கும் அங்க அதுவுமே கிட்டத்தட்ட உங்களுக்கு தெரியும் 15 வருஷ கோரிக்கை கிட்டத்தட்ட ஒரு 20-25,000 பகுதி 20,000 மக்கள் அங்க வாசிக்கிறாங்க. தண்டவாளத்துக்கு இந்த சைடு அந்த சைடு பொறுத்த வரைக்கும் அங்க என்னன்னா அங்கேயுமே பொறுத்த வரைக்கும் அங்கேயுமே ரொம்ப சவால்கள் இருந்தது. இருந்தாலுமே இவ்வளவு மக்கள் பயன்படுத்தக்கூடிய ஒரு இடம்னால விபத்துகள் நிறைய நடக்குதாங்க. நிறைய ட்ரெயின் அடிபட்டு நிறைய பேர் இறக்குறாங்க. நிறைய பேர் அதை தாண்டி கடந்து போறாங்க. அதை பொறுத்த வரைக்கும் என்னன்னா இப்போ சர்வேயர் வச்சு நம்ம அளந்துட்டோம். சர்வேயர் வச்சு அளந்து முடிச்சாச்சு. அதுல சில ஆக்கிரமிப்புகள் இருக்கு. அதை சிலதை சொல்லுவோம். நாம ஒரு 4-5 வீடுகள் பொறுத்த வரைக்கும் அங்க கொஞ்சம் ஆக்கிரமிப்புகள் இருக்கு. அது பொறுத்த வரைக்கும் எடுக்க வேண்டியது இருக்கு. அது என்னன்னா நம்ம ஏன் சார்பில் இருந்தோம்னா அங்க பகுதி மக்கள் அங்க ஜமாத்துல இருக்கிற தலைவர்களா இருக்கட்டும் இல்ல அங்க பகுதி நம்முடைய கவுன்சிலர்களா இருக்கட்டும் அவங்க கிட்ட ஃபர்ஸ்ட் நம்ம ஏன் சைட்ல வந்து பேச நினைக்கிறேன். ஏன்னா அங்க வந்து கிட்டத்தட்ட நான் சொல்லுவேன் 20,000 பேர் மக்கள் பயன்படுத்தக்கூடிய இடம். அது நீண்ட கால கோரிக்கைகள். ஆமா சில பேருக்கு ஒரு அவசரங்கள் கொடுக்கலாம். ஒரு 4-5 பேருக்கு வந்து பிரச்சனை ஆகலாம். ஆனா மக்களுடைய அங்க இருக்கிற அந்த பகுதி மக்களுடைய முக்கியமான பிரச்சனைனால நீங்க அது பண்ணி கன்வின்ஸ் பண்ணி கொடுத்துருங்க. நான் என்ன ரயில்வே துறை நமக்கு இவ்வளவு கன்வின்ஸ் பண்ணதுக்கு பண்ண வந்திருக்காங்க. நாளைக்கு யாராவது எதிர்ப்பு தெரிவிச்சு செஞ்சு பண்ணீங்கன்னா அது கெட்டு போயிடுச்சு. இப்போ கூட நான் வாகனத்துல வரும்போது நான் சொல்லிட்டு முதல்ல நீங்க பண்ணிட்டு நம்ம அமைச்சர் அந்த நம்ம அந்த 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 பகுதியை சார்ந்த நம்ம சட்டமன்ற உறுப்பினர் மாண்பு அமைச்சர் சகோதரர் அன்பில் மகேஷ் பொய்யாமல் கிட்ட நானும் அது விஷயமா இது வரைக்கும் என்னென்ன பேசியிருக்கு ரயில்வே துறை என்னென்ன சொல்லியிருக்கிறாங்க என்னென்ன சவால்கள் இருக்கு நம்ம அமைச்சருடைய உதவியை நான் அதை இது பண்ணிட்டு தான் நான் பண்ண போறேன். நீங்க சொல்ற மாதிரி அந்த இப்போதைக்கு வந்து அந்த வேலை பண்ண போறாங்க இல்லையா அப்போ வந்து ஒரு தற்காலிகமா அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா அந்த அந்த ட்ராக்கை தாண்டி போறதுக்கு ஒரு டெம்பரரியா ஒரு இது மாதிரி ஒரு அந்த ஏறி போற மாதிரி போடணும். டெம்பரரியா அது வேலை முடியும். ஏன்னா பெரிய கிரெயின் ஹெவி எக்யூப்மெண்ட்ஸ்ல கொண்டு வந்து அந்த வேலையை பண்ணணும். அப்போ அதையும் அவங்க சொன்னாங்க ரயில்வே துறை சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதெல்லாம் கேட்டுட்டு இது ஒரு இடைக்கால ஒரு கொஞ்சம் அசௌகரியங்கள் இருக்கதான் செய்யணும் வேலை முடிகிற வரைக்கும். அந்த சுரங்கப்பாதை வர்றது உறுதியா இருக்கா? இல்ல அது பண்ணிட்டு சொல்லிட்டாங்க. இப்போ சர்வேயர் வச்சு அந்த மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ணிட்டாங்க. இட் இஸ் டூவபிள் தான் சொல்லியிருக்காங்க. சில இடங்களை பொறுத்தவரைக்கும் முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம கடைசி என்ன போறோமோ இல்ல 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 போன போனதுல விசிட் போயிட்டாங்க எல்லாம் கிடையாது. இல்ல நீங்க அறிமுகத்தை கேட்டு லாஸ்ட் டைம் போன ஒரு 3 இடத்துல போய் அதை நம்ம சாத்தியக்கூறு இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அது அறிமுகம் தானே. அறிமுகம் சாரி அரியமங்கலம் பொறுத்த வரைக்கும் நாங்கள் இன்ஃபேக்ட் போன விசிட் போயிருக்கும் போது அங்கே வந்து சாத்தியக்கூறு இல்லைன்னு தான் சொல்லியிருக்கிறாங்க. பட் நான் வந்து ப்ரெஸ் பண்ணியிருக்கிறேன். ஏன்னா வந்து முக்கியமான நன்னூறு இடத்துல கன்ஃபியூஸ் பண்ணிட்டேன். சாரி அரியமங்கலம் பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் நாங்கள் பார்த்தோம். அங்கே இருக்க ஜனங்களும் சரி இங்கே சார் இங்கேருந்து பண்ணலாமே அங்கேருந்து பண்ணலாமேன்னு சொல்லும்போது நாங்கள் அதையும் நாங்கள் போனோம். ரயில்வே துறை அதிகாரிகள் வந்திருந்தாங்க. பல இடங்கள் அவங்க ப்ராக்டிகல் எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. இந்த மாதிரி போகும்போது எப்படி நாங்கள் போட முடியும் செய்ய முடியும். ப்ளஸ் நாங்கள் மிகப்பெரிய ஒரு கால்வாய் ஒன்று போகுது. கால்வாய் போகிறதுனால ப்ளஸ் ஆக்கிரமிப்புகள் ரொம்ப ஆக்கிரமிப்புகள் இருக்கும். அது பெரிய பப்ளிக் டிஸ்டர்பன்ஸ் வரும் உங்களுக்கு. ப்ளஸ் உங்களுக்கு இந்த சப்வே போடும்போது 2 சைடும் ஆக்சஸ் கிரியேட் பண்ணுவாங்க. அதுவுமே நானே சில ப்ராக்டிக்கலாக சொன்னேன் சார் இப்படி பண்ணலாமே அவங்க வந்து டோட்டலி நாட் பாசிபிள்னு சொல்லி தான் சொல்லியிருக்கிறாங்க. இருந்தாலுமே நான் ஒரு ட்ரோன் வச்சு கூட இது பண்ண சொல்லியிருக்கேன். ட்ரோன் வச்சு ஸ்டடி பண்ணிட்டு கம்ப்யூட்டர் டோப்போ ஒரு இது கிடைச்சதுன்னா அப்போ யாராவது இதுல நம்ம கிரியேட் பண்ண முடியுமான்னு சொல்லியிருக்காங்க. டெக்னிக்கல் டிஃபி அந்த இடத்துல பார்த்தா ட்ராக் ரயில்வே ட்ராக் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வளைஞ்சு போகும்போது நீங்க டெம்பரரியா கூட நீங்க எதுவுமே போட முடியாது. ஸோ டோட்டலி இம்பாசிபிள் தான் சொல்லியிருக்கிறாங்க. இம்பாசிபிள்னே சொல்லிட்டாங்க. பட் இருந்தாலுமே என் சைடில் நான் ட்ரை பண்ணுறேன். சாரி நான் வேற எதுவும் கன்ஃபியூஸ் பண்ணி சொல்லிடுறேன். நானும் இதே தான் டவுட் தான் கேட்டேன். இந்த வருஷம் ஆகஸ்ட் செப்டம்பரான்னு கேட்டேன் நான். அதுக்கு அவங்க என்னன்னா அது வந்து ஆல்ரெடி ஃபேப்ரிகேட்டட் கான்கிரீட் பிளாக்ஸ் தான் வரப்போகுது. ஸோ அதை அப்படியே வேற இடத்துல ஃபேப்ரிகேட் அப்படியே கொண்டு வந்து வச்சிருவாங்க. மற்ற அந்த 2 சைடும் வந்து ரேம்ப் மாதிரி போட்டுருவாங்க. நான் இதே இதான் கேட்டேன். மழை வேற வருதே செய்யுது எனக்கு இல்லை சார் நாங்கள் வேற இடத்துல பண்ணிடுவோம். நாங்கள் ஆகஸ்ட் செப்டம்பருக்குள்ள மேக்ஸிமம் முடிச்சிடும்னு சொல்லியிருக்காங்க. அதை பண்ணிட்டு தான் மேலே ட்ராக்கே கொண்டு வரப்போறாங்க. அந்த அந்த காரணங்கள் காட்டி தான் அவங்க வந்து அந்த சுரங்கப்பாதையை நான் கொஞ்சம் கூடுதலாக சொல்லி மெஷர்மெண்ட் சொல்லியிருக்கீங்க. அந்த அளவுக்கு ஏன் பண்ண முடியாதுன்னு ஆழ நாங்கள் போக முடியாது. இதுலேயே பார்த்தீங்கன்னா எங்களுக்கு அந்த தண்ணி இருக்கிற வாட்டர் டேபிள் கொஞ்சம் ஹையா இருக்கிறதுனால நாளைக்கு தண்ணி மேலே வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. நாளைக்கு கட்டி முடிச்சு கூட வர பிரச்சனை வந்துடும். யூஸ் பண்ண முடியாம பிரச்சனை வந்துடும். அதனால தான் நாங்கள் இந்த கூட காம்பாக்டாக நாங்கள் போடுறோம்னு சொன்னாங்க. இதுல பொறுத்த வரைக்கும் அந்த பிராணம் வந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் அவங்க குறிப்பிட்ட ஆழத்துக்கு கீழே நாங்க போக மாட்டோம் நாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அவங்க அதை சொல்லியே சொன்னாங்க. காரணம் அது ஏன் இது இங்கேயும் கொஞ்சம் பெருசுப்படுத்தலாமே சொல்றதுக்கு முடியாது காரணம் தான். பெங்களூரு திருப்பதி அந்த இன்ட்ராசிட்டி எக்ஸ்பிரஸ் இல்ல பெங்களூர் திருப்பதி இல்ல
திருச்சி திருப்பதி தான் நான் சொல்லியிருந்தேன் நான். அதாவது என்னோட விஷ் லிஸ்ட்ல பொறுத்த வரைக்கும் நான் கேட்டது வந்து திருச்சி, திருப்பதி, திருச்சி, பெங்களூரு, திருச்சி, கொச்சின் கேட்டிருந்தேன். 3ம் கேட்டிருந்தேன் நானு. அப்ப இனிஷியலா அவங்க என்ன சொன்னாங்க, இனிஷியலா ஒரு ட்ரெயின் தான் அவங்க இது பண்ண சொல்லியிருக்காங்க, கன்சிடர் பண்ண சொல்லியிருக்காங்க, கன்சிடர் பண்ற சொல்லியிருக்காங்க. ஐ ஹேவ் டு கெட் தி அப்ரூவல். இனியும் அப்ரூவல் ஆகல. திருச்சி திருப்பதி தான் நான் சொல்லியிருக்கேன், அவர் சரின்னு சொல்லியிருக்காங்க. மினிஸ்டர் ஹஸ் செட் ஹி வில் டூ இட்னு சொல்லியிருக்காங்க. பட் ஐ ஹேவ் டு கெட் இட் இன் ரைட்டிங் அண்ட் an approval has to come from the railway ministry. சரிங்களா? நாளைக்கு வந்து அரசியல் சார்ந்த ஒரு கேள்வியில் கொடுத்திருக்கீங்க. மனோஜ் திமுகவுடைய பொதுக்குழு ஈரோட்டில் 22ஆம் தேதி நடக்குது. ஸோ அந்த பொதுக்குழு மற்றும் என்னுடைய அடுத்த கட்ட நடவடிக்கை, எங்களுடைய நிலைப்பாடு, அரசியல் சார்ந்த கேள்வியில் கொடுத்திருக்கீங்க. பத்திரிகை துறை நண்பர்கள் நாளைக்கு இதே இந்த ஆபீஸ்ல நீங்க 2 மணிக்கு உங்களுடைய கேள்விக்கு நான் பதில் சொல்றேன்.